ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குழந்தை நல்லா பேசிகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அப்படி ஆகிடுது, ஸ்டக் ஆகிற மாதிரி. அங்கிள் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லுமா அப்படின்றோம். அப்போ தான் வந்து எங்கள் அப்பா ஏன் எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்காரு. அப்படியா, என்ன நடக்குது, அடிக்க மாட்டார் அப்படின்ல அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ பார்த்தா பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிருவார். எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரில, கோபமாக பேசுவாங்க, பலார்னு அரைஞ்சிருவாங்க. அவங்க அரைஞ்சோடனே நான் அப்படி ஆகிடுவேன் அப்படின்னு. அந்த லைஃப் த்ரெட்னிங் மோடு வரும்போதெல்லாம் இந்த குழந்தை எதுக்கு போயிடுது. ஒரு பயம் நம்மக்கிட்டேருந்து விலகணும்னா புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டா தான் விலகும். அது சார்ந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எதையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. குழந்தை முக்கியம், முன்னாடி ஏன் இதை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அதுக்கு மீனிங் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்மளே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுகிற கணிஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், வீட்டில் அப்பா அம்மா இடையே நடக்கக்கூடிய சண்டை, அந்த சண்டையால் குழந்தைகளுக்கு எப்படிலாம் பாதிப்பு வருது அப்படின்றத நம்ம தினம்தோறும் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். சில பாதிப்புகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது உங்களுக்கே கூட ஒரு புது அனுபவமாக இருக்கும். இப்படிலாம் பாதிக்கும் அப்படின்றத கூட அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி யாருன்னா ஒரு வித்தியாசமான பாதிப்போட உங்கள்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்களா? எப்படிலாம் உங்களுக்கு தெரிவு கொடுத்தீங்க சார்? 7 வயசு குழந்தை சார் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறா, என்னன்னு தெரியலன்னு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்க. அப்படி நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் பேசும்போது அந்த குழந்தை நல்லா பேசிகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அப்படி ஆகிடுது, ஸ்டக் ஆகிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேச ஆரம்பிச்சிருது. 45 மினிட்ஸ் அளவுக்கு டாக்லேயே அப்படி ஒரு 2-3 முறை நடந்துருது. ஸோ நான் எனக்கு ஒரு கெஸ் என்ன இருந்ததுன்னா, பேரண்ட்ஸ் பேசுகிறப்ப தான் இது நடக்குதா, வேறு எப்பாவது நடக்குதான்றது எனக்கு. அதனால் நான் அவங்க தெரிஞ்ச சர்க்கிள் தான். ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த குழந்தையோட சும்மா ஒரு ட்ரைவ் போகலாம் வாமா, அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ட்ரைவ் போவோம் அப்படின்னு ஒரு ட்ரைவ் கிளம்புறேன். கூடவே நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு பெண், அவங்களும் கூட வராங்க. ஓகே. ஆனால் அவங்களுக்கு இது என்ன பிரச்சனை இதெல்லாம் எதுவும் தெரியாது. சும்மா வாங்க நீங்கள், ஏன்னா ஒரு பெண் குழந்தையை கூப்பிட்டு போகிறோம், இன்னொருத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்கள வர சொல்கிறேன். ஏன்னா இவங்க வேண்டாம், பேரண்ட்ஸ் வேண்டாம், அவங்கள வர சொல்கிறேன். அவங்க இருக்காங்க, ஒரு ட்ரைவ். இப்போ இந்த குழந்தை நல்லா ஃப்ரீயாக பேசும்போது ஒரு இடத்துல நான் பிரேக் அடிக்க வேண்டியது, திடீர்னு ஒருத்தன் குறுக்க வரான், பிரேக் அடித்தா ஓகே அப்படி இருந்துருது. நான் அப்போ தான் பிரேக் அடிச்சுட்டு பார்த்தா இது ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், என்னடா பதிலே இல்லைன்னு பார்த்தா அப்போ அப்படியே இருக்குது. ரைட்டு. இன்னொரு விஷயம் பேசும்போது இப்போ நாம் மேலே இருக்கோம், மலைக்கு மேலே போகிற மாதிரியா இருக்குது. மேலே இருக்கோம், இங்கேருந்து கீழே பார்த்தா எவ்வளோ அப்படின்னு நான் சும்மா கேஷுவலாக ஜாலியாக பேசுகிறோம். இருந்து கீழே பார்த்தா அப்படின்னுவோம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, இது ஏதோ ஒரு அந்த ஷாக் நடக்கும்போது தான் இந்த பிஹேவியர் வருதுன்றது புரிய வருது. ஆனால் குழந்தைங்க நடக்கிற விஷயங்களெல்லாம் ஈஸியாக சொல்லாது. அதுங்களுக்கு முதல்ல அவங்க உங்களை நம்பணும். ஓகே. அவங்களுக்கு ட்ரஸ்ட் உங்கள்கிட்ட வந்தால் தான் உங்கள்கிட்ட பேசுவோம், சொல்லுவாங்க. ஸோ அப்படியே போகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு இது வாங்கி தரீங்களா அங்கிள், அது இதுன்னு பேசி சிரித்து நல்லா விளையாடி அப்படிலாம் பேசி கடைசியில் அங்கேருந்து ரிட்டன் வரும்போது, அங்கிள் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், ஹாஃப் டே ஆகுது, ஓகே ஓகே சொல்லுமா அப்படின்றோம். அப்போ தான் எங்கள் அப்பா ஏன் எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்காரு. அப்படியா, என்ன நடக்குது, அடிக்க மாட்டார் அப்படின்ல அடிச்சுட்டே இருக்காரு. அவர் ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிருவார். எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரில, கோபமாக பேசுவாங்க, பலார்னு அரைஞ்சிருவாங்க. அவங்க அரைஞ்சோடனே நான் அப்படி ஆகிடுவேன் அப்படின்னு. என்ன புரிய வருதுன்னா, அவங்க அப்பா அம்மாவை அறையும் போது அம்மா ஷாக் ஆகி ஒவ்வொரு முறை அறையும் போதும், ஏன்னா அடிக்கிறாரே அப்படின்னு இருக்கும்ல, அப்போ அப்படி ஏதோ ஒரு பார்த்து நிற்போம்ல, நம்ம ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருப்போம்ல. ஆமாம்.
இந்த குழந்தைக்கு அது ஒரு 4-5 முறை அதை பார்த்துருக்கு. ஓகே. அப்போ அப்பா அடிக்க போகிறாருன்னொடனே அம்மா ஆகிற மாதிரி இதுவும் ஆகுது. ஓ, ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இது ஓகே, இதுதான் ஆரிஜின், இங்கே தான் ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் எப்பெல்லாம் ஒரு லைஃப் த்ரெட்னிங் மோடு, அடிக்கிறதுன்றது த்ரெட்னிங், அந்த லைஃப் த்ரெட்னிங் மோடு வரும்போதெல்லாம் இந்த குழந்தை இதுக்கு போயிடுது. ஓகே. இப்போது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து கிணத்துல ஒன்று தள்ளி விட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஜாலியாக சொன்னால் அப்படின்னுன்றது. ஸோ த்ரெட்னிங் மோடு வரும்போதெல்லாம் அதுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு போக சொல்லிட்டு அவங்கள அடுத்த நாள் குழந்தை மீண்டும் வரணும், குழந்தை மட்டும்தான் நான் பேசணும், நீங்கள் தனியாக உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு குழந்தை வருது, பேசுகிறோம். 2வது நாள் அது ஏதோ கேட்குது, அங்கிள் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு அதுக்கு இது வேணும் அது வேணும் ஏதோ சொல்லுது, அதெல்லாம் வாங்குகிறோம், சாப்பிட்றோம். அப்போ வந்து குழந்தைகிட்ட நான் கேட்குறேன், உன்னை திடீர்னு தண்ணியில் தள்ளி விட்டா அப்படின்றது, தள்ளி விட்டா என்ன பண்ணோம்? அவ்வளோதான் போச்சு, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. சரி, நீச்சல் தெரியாதுல்ல, அப்போ என்ன பண்ணோம்? தண்ணி பக்கம் போகக்கூடாது. இல்லை தண்ணி பக்கம் போகணும், நீச்சல் தெரியாது, அப்போ என்ன பண்ணோம்? தண்ணியில் குதிக்கக்கூடாது. தண்ணி பக்கம் போகணும், தண்ணியில் குதிக்கணும், நீச்சல் தெரியாது, அப்போ என்ன பண்ணோம்? நீச்சல் கற்றுக்கணும். இப்போ நீச்சல் கற்றுக்கணும்னு சொன்னல்லம்மா நீ, அப்போ ஏன் அப்படி ஆகலை? நீச்சல் கற்றுக்கிட்டால் தான் பயம் இல்லையே. அப்போ எந்த விஷயம் நம்மளை பயத்தை ஏற்படுத்துதோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்னமோ ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கிட்டோம்னா இந்த பயம் போயிடும். ஓகே. நேற்று காரில் போகும்போது பிரேக் அடித்தப்போ அப்படின்னோம்ல, அது ஏன்? மோதிட்டா மோதாமல் இருக்கிறதுக்கு தான் பிரேக் அடிக்கிறோன்னு நமக்கு புரியல. பிரேக் அடிக்கிறதே மோதாமல் இருக்கிறது. அங்கிள் நீங்கள் பிரேக் அடிக்கலைன்னா தான் நான் ஆயிருக்கணும், பிரேக் அடிச்சுட்டா நான் சிரிக்கணும். ஏன்னா அதை தவிர்க்கிறதுக்கு தானே நீ செய்கிறோம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பேச 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 அதுவாக கேட்குது. அப்போ அப்பா அம்மாவை அரைஞ்சிட்டா நான் என்ன பண்ணணும்? ஏன்னா அதுக்கு அது அங்கே வருது இல்லை, அது கேட்குது. அப்பா அம்மாவை அரைஞ்சிட்டா நான் என்ன பண்ணணும்? நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால் யாரும் எந்த கஷ்டமும் படக்கூடாது. நம்ம கோவமே வந்தாலும் நல்ல வார்த்தைகளில் பேசணும். ஆமாம், அப்பா அப்படி பேசினா தான் பிரச்சனையே இல்லையே. அவ பேசலை, நம்ம பேசணும். நீச்சல் தெரியாது, நீச்சல் போய் கற்றுக்கணும். ஒரு பயம் நம்மக்கிட்டேருந்து விலகணும்னா புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டா தான் விலகும். அது சார்ந்து எதுவுமே கற்றுக்க மாட்டேன், பயம் போகணுன்னா போகாது. அப்பா அம்மாவை அடிக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா கோபமாக இருக்கார், அம்மா தப்பு பண்ணாங்க, அப்படியே வச்சுக்குவோம். அப்பா இந்த கோபத்தை வேறு எப்படி காமிக்கலாம்? கொஞ்சம் கோபமாக கூட சொல்லலாம், கோபமே இல்லாமல் எப்படி காமிக்கலாம்? 2 நாள் பேசாமல் கூட இருக்கலாம். அதை கற்றுக்குவோம். ஓகே. எப்பவும் போல போவோம், வருவோம், சிரிப்போம், பேசுவோம். சிரிப்போம் ஆனால் பேச மாட்டோம், அப்படி கூட இருக்கலாமே, அதுவும் கோபம் தான். ஓகே. குழந்தைக்கு புரிய வச்சது என்னென்னா, ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விஷயம் வந்தால் அது இல்லை தீர்வு. ஓகே. அதுக்கு நீங்கள் எப்பெல்லாம் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் ஆப்போசிட்டாக என்ன கற்றுக்கணுன்றதை யோசிச்சா இது போயிடும். இப்போ பேய் வந்துட்டா அப்படின்னு நான் கேட்குறேன், இது பேசிகிட்டே இருக்கும்போதே பேய் இப்போ வந்துட்டா, ஐயோ இல்லையே அதானே இப்போ ஏதோ இருங்க பேய் வந்துட்டா, பேய் இருக்கா, அவ்வளோதான், பேய் இருக்கா இல்லையா அதை பற்றி போய் படித்து அது என்ன அப்படின்லாம் புரிஞ்சிருச்சுன்னா அது இருக்காது. அப்போ அது எப்பெல்லாம் வருதுன்னா நமக்கு அதை பற்றி தெரியல, அதனால் பயம் வருது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது பயம் போயிடும். ஆங்கர், அப்பா வந்து கோவப்பட்டு தானே அடிக்கிறாரு. அப்போ ஆங்கர்னால் என்னன்னு நம்ம போய் படித்தோமா? இல்லையே அங்கிள், நம்ம படிக்கணும்ல. படித்தா அப்பாவோட ஆங்கர் வந்து ஆங்கர் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு இப்படி வரும், அப்பா இப்படி வெளிப்படுத்துகிறார், ஓகே இது சரியில்லை, அப்போ நம்ம வேறு மாதிரி வெளிப்படுத்தணும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். ஓகே. அங்கேருந்து ஒரு 6 months கழித்து இந்த பேரண்ட்ஸ் வந்து பேசும்போது, சார் இப்போ அந்த சிம்டம்ஸ் இல்லை ஆனால் அப்பப்போ வருது, வந்துதானா அவன் வேறு என்னமோ ஒன்று செய்ய ஓடிடுறா அப்படின்னு. ஓகே.
முதல்ல அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்றுவா உட்காந்துருவா. இப்போ உடனே அப்படின்ட்டு ஓடிடுறா அப்படின்னு. அதுதான் செஷனில் நம்ம பண்ணது. ஆக மொத்தம் ஒன்று அடிக்க நிறுத்திட்டேன் 6 மாதம் கழிச்சும். அது அடிச்சுட்டே இருக்க அது வேற பிரச்சனை, அது தனி பிரச்சனை. அது அவங்க 2 பேருக்குமான பிரச்சனை. அதுக்கு தனியாக வந்தாங்க, அதுக்கு பேசணும், அது வேற. ஆனால் எனக்கு அதாவது அந்த செகண்ட் டைம் வந்தப்போ தான் அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. இல்லை எங்கள் பிரச்சனையால் இல்லைன்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் அவள் அப்புறம் சரியானதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா ஓகே எங்கள் பிரச்சனை தான், ஏன்னா வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே, இப்போ சரியாயிட்டாலே. ஸோ நாங்களும் மாறணுன்றதை யோசித்து மெதுவாக நாங்கள் மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் அதுக்கப்புறமும் பண்ணோம். அதை பார்த்து தான் அவள் அப்படின்னும் போது ஆனால் வேறு ஏதோ பண்ண ஓடிடுவா. போய் டிவி போடுவா, இல்லை போய் தண்ணி குடிச்சிட்டு வருவா, என்னமோ பண்ணுவா. எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நீங்கள் வேறு சொல்லியிருந்தீங்க, அப்போ நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு நாங்களும் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. அப்போ அந்த குழந்தைகள் வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸில் பார்க்கும்போது ஏற்படுற பிஹேவியர் இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரஸானது. அது ஒழுங்காக சின்சியராக நம்ம பண்ணலைன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எபிசோடில் இதை சொல்லியிருப்பேன். அப்பா வந்து அம்மாவோட இல்லை, வேறு யாரோ ஒரு பெண்ணோட உடல் உறவில் இருக்கும்போது சின்ன பொண்ணு பார்த்துருது. நீங்கள் அப்பான்றவரை வந்து சிரிச்ச முகமாக கேரிங்காக நம்ம பார்த்து தான் பழக்கம். இப்போ இது ஒரு விண்டோ, இந்த விண்டோ மூலியமாக பார்த்துருது. அந்த விண்டோவில் அப்பாவோட முகம் மட்டும் தெரியுது. கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தா உள்ளே என்னமோ நடக்குன்னு தெரியும். அப்படி ஒரு அமைப்பு அந்த வீட்டிலன்னு வச்சுங்களேன். இந்த பொண்ணு அப்பாவோட முகம் பார்த்தா அந்த டைமில் ஒரு ஆணோட முகம் எப்படி இருக்கும், எட்டி பார்த்தா என்னமோ நடக்குது. அங்கேருந்து அந்த பெண்ணை நான் 27வது வயசில் சந்திக்கிறப்போ செக்ஷுவலாக உடல் உறவில் ஆர்வமே இல்லாத பெண்ணாக அது இருக்குது. ஏன் அப்படின்னா பயம். ஒரு நல்ல சிரிச்ச அப்பாவோட முகம் அப்படி ஆயிடுச்சே, அப்போ அதுதான் இது நம்ம முகத்தையே மாற்றிடுது. ஓகே, அருவருப்பு. ஓகே, அப்போ நம்ம பிஹேவியர்ஸை எவ்வளவு கேர்ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியிருக்கு. ரைட். இதை பற்றி வேற ஒரு எபிசோடில் பேசியிருப்போம் நம்ம. அது இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அவங்களுக்கு. கரெக்ட். அதாவது கணவர்கிட்ட வந்தால் பயம் வந்துடும், வேர்த்து ஊற்றும். ஏன்னா அந்த அப்பாவோட அந்த ஒரு வக்கரமான முகம் தான் ஞாபகத்தில் வரும். நீங்கள் கணவன் மனைவி உறவு கிட்ட போகும்போது அப்பாவோட வக்கரமான முகம் ஞாபகத்தில் வந்தால் எப்படி இங்கே இந்த உணர்வு வரும்? அப்போ அப்பா அடிக்கிறப்ப அம்மா அப்படின்னு ஆகிற அந்த இது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எதையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. குழந்தை முக்கியம், முன்னாடி ஏன் இதை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அதுக்கு மீனிங் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. குழந்தைங்க போகட்டும், ஸ்கூலுக்கு போகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் சண்டை போட்டுக்குங்க, இல்லை என்னவோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு செஞ்சிடாதீங்க அப்படின்றதுக்கானது தான் இது சொன்னேன் அவங்களுக்கு. அப்புறம் அந்த பேரண்டிங்கில் நான் ஏற்கனவே சொல்கிற ஒரு புத்தகம், இந்த இன்சைட் அவுட். ஓகே. பேரண்டிங் புத்தகம் வந்து ரொம்ப, அதாவது நிறைய பேர் வந்து அதை சார் அதை படிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் நம்ம வந்து புக்கை முடிக்கணும்னு நினைக்காம இந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு படிக்க ஆரம்பித்தா அப்போ தான் சார் புரியுது. அது நிறைய பேருக்கு பிரச்சனையே, புக்கை ஆரம்பிக்கும் போதே எப்போ முடிப்போன்னு ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்குவோம், இதை ஒரு 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவோன்றதே போதும். அதுவும் புத்தக வாசிப்பு தான். அதனால் இன்சைட் அவுட் பேரண்டிங் தான் அவங்களுக்கும் சொன்னேன். அவங்களுக்கு இந்த குழந்தை மாறுறதை பார்த்ததும் சரி நம்ம மாற்றிக்குவோன்னு அதை குறைச்சிட்டே வந்துட்டாங்க. கரெக்ட் சார். இப்போ நம்ம கான்சியஸாக அலர்ட்டாக இருக்கிறதே வந்து மன ரீதியாக ஒரு சிக்கல் தான். எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முடியாது. அப்போ நம்மளாலேயே முடியலை அப்படின்னா குழந்தைங்க எப்படி சார் அலர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும்? கான்சியஸ் குழந்தைங்க அலர்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் குழந்தைங்க அவங்க அன்கான்ஷியஸாக ஹாப்பியாக இருப்பாங்க, இல்லை அன்கான்ஷியஸாக எழுதிட்டு இருப்பாங்க. அன்கான்ஷியஸ் இந்த ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அப்படி இதை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த அலர்ட்னஸ் வேறு. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு பிஹேவியரோட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. இப்போ வரும்போதெல்லாம் என்னமோ நான் மாற்றணும் அப்படின்றது தானே புரிய வச்சிட்டோம். அதனால் அப்படின்றது அலாம் பெல் ஆகிடுது அவங்களுக்கு. அது இப்போ பிஹேவியர் இல்லை, அது அலாம் பெல். அது வரும்போதெல்லாம் வேறு ஏதோ செய்யணும் அப்படின்னு ஓடிடுவாங்க. நான் இப்போ வேறு ஏதோ செய்யணும், இல்லைன்னா இதில் தான் இருப்பேன். அது மைண்டே ட்ரிகர் பண்ணுதோ அவங்கள.
அது அல்லாமல் ஆக்குற வேலையை தான் நம்ம செஷனில் பண்ணோம். ஓகே. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள வந்து அப்படின்னு செய்ய வச்சுட்டு அப்படின்னா அப்படின்ட்டு ஓடும் அது. அப்படி பழக்கினதுனால அடுத்த முறை எப்பெல்லாம் ஷாக் ஆகுதோ அப்போ வந்து அது காதில் ஒலிக்கும், எழுந்து ஓடிடுவாங்க. ரைட் ரைட். அல்லது வேறு ஏதோ பண்ணுவாங்க, அல்லது அந்த பார்வையை அங்கேருந்து எடுத்துருவாங்க. என்ன வேணால் பண்ணலாம், நான் போய் ஷூவை க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியல, ஷாக்கில் இருந்தோம், இப்போ தெரிஞ்சிருச்சு, அப்போ வேறு ஏதோ செஞ்சு தப்பிச்சுக்கலாம்ல. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். ரைட் 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 சார், சூப்பர் சார், நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.